நேத்து செல்வ பெருந்தகை என்ன பண்ணாரு பாருங்க. டெல்லிக்கு போனாரு. போயிட்டு வந்தவர் என்ன பண்ணாரு, ஒரு ட்வீட் போடுறாரு. என்ன போடுறாரு, அதுல மாணிக்கம் தாக்கூர் மேலையும் பிரவீன் சக்கரவர்த்தி மேலையும் ஆக்ஷன் எடுக்கிறத பத்தி கட்சி சார்பாக நடவடிக்கை எடுப்பதை பற்றி மல்லிகார்ஜுன் கார்கேயுடன் பேசி முடிவெடுக்க நான் போயிருந்தேன் அப்படிங்கிறாரு. என்ன காரணம் அதுக்கு? டிஎம்கே தலைமை சொல்றாங்களாம் நீங்க அவங்க மேல ஆக்ஷன் எடுங்கன்ட்டு. அவங்க சொல்லிட்டாங்கன்னா உடனே இவர் ஆக்ஷன் எடுத்துடணுமா? முக ஸ்டாலினை சமாதானப்படுத்த முடியாதா? இவ்வளவு காங்கிரஸ் பேரியக்கம்னு இவர் சொல்றாரு. அதனுடைய மாநில தலைவராக இருக்கிறாரு. இவர் தன்னுடைய செல்வாக்கையும் தன்னுடைய பதவியினுடைய அந்த அதிகாரத்தையும் பயன்படுத்தி முக ஸ்டாலினை சமாதானப்படுத்திருக்கணுமா வேண்டாமா? இதை எதுக்கு அவர் டெல்லிக்கு எடுத்துட்டு போறாரு? நான் சொல்லமா உங்களுக்கு? இன்னைக்கு காங்கிரஸ்ல 100ல 90 பேர் விஜய் கூட தான் போகணும்னு ஆசைப்படுறாங்க, அல்லது தனித்து போட்டியிடணும்னு ஆசைப்படுறாங்க. 10% தான் டிஎம்கே கூட போகணும்னு இருக்கிறாங்க. அந்த 10%ல தான் செல்வ பெருந்தகை வராரு. அப்படி இருக்கும்போது செல்வ பெருந்தகைக்கு இவங்க 2 பேர் பேசுறது ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. காங்கிரஸ் கட்சியை நடத்துறது யாரு? காங்கிரஸ் கட்சி தான் இன்னைக்கு டிஎம்கேக்கு அடிமையா இருக்குது. பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுக அடிமைன்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, நான் சொல்றேன், காங்கிரஸ் கட்சி தன்னை தானே அடிமையாக்கி கொண்டு விட்டது டிஎம்கேக்கு. பாருங்க, 22ஆம் தேதி அவங்க பேச்சுவார்த்தை சொல்றாங்க. எழுதிக்கிங்க நீங்க, 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடக்காது. இன்னைக்கு கேசி வேணுகோபால் வந்திருக்கிறாரு. ஏன் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் 22ஆம் தேதி இவங்க பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவாங்க, நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்கன்னுட்டு. அதனால தான் அதுக்கு முன்னாலே இன்னைக்கு ராத்திரியா மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு டிசிஷன் எடுத்தாலும் எடுக்கும் காங்கிரஸ் தலைமை. எப்படின்னா, ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். சார், தற்பொழுது திமுக காங்கிரஸ் கூட்டணியில என்ன பிரச்சனை, அதனுடைய நீட்சிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. இந்த பக்கம் விஜய் அவர்கள் பவர்ல பங்கு அப்படின்னு சொன்னதன் பிறகும் எந்த கூட்டணியும் இணையல அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் இந்த சைட்ல இருக்கக்கூடிய விஷயங்களையும்? ரொம்ப நாளாவே சொல்லிக்கிட்டு இருக்கேன், காங்கிரஸ் கட்சி பிளவுபடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ட்டு. அது காரணம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டிஎம்கே காங்கிரஸ் செப்பரேட்டா இருக்கு, விஜய் காங்கிரஸ் செப்பரேட்டா இருக்கு. இந்த 2 அணிகளுக்கும் இடையே இருக்கிற மோதல் தான். நேத்து செல்வ பெருந்தகை என்ன பண்ணாரு பாருங்க. டெல்லிக்கு போனாரு. போயிட்டு வந்தவர் என்ன பண்ணாரு, ஒரு ட்வீட் போடுறாரு. என்ன போடுறாரு, அதுல மாணிக்கம் தாக்கூர் மேலையும் பிரவீன் சக்கரவர்த்தி மேலையும் ஆக்ஷன் எடுக்கிறத பத்தி கட்சி சார்பாக நடவடிக்கை எடுப்பதை பற்றி மல்லிகார்ஜுன் கார்கேயுடன் பேசி முடிவெடுக்க நான் போயிருந்தேன் அப்படிங்கிறாரு. என்ன காரணம் அதுக்கு? முக ஸ்டாலின் சொல்றாராம், கட்சி டிஎம்கே தலைமை சொல்றாங்களாம் நீங்க அவங்க மேல ஆக்ஷன் எடுங்கன்ட்டு. அவங்க சொல்லிட்டாங்கன்னா உடனே இவர் ஆக்ஷன் எடுத்துடணுமா? அவங்க 2 பேருமே, பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாக்கூரும் ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ஏதோ சொல்லிட்டாங்கன்னுட்டு முக ஸ்டாலின் எப்படி செல்வ பெருந்தகைக்கு சொல்லுவாரு? சரி, செல்வ பெருந்தகைக்கு சொல்லிட்டாருன்னு வச்சுக்குவோம். அதை உடனே இவரே பேசி முடிச்சிருக்க வேண்டாமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், டோன்ட் வரி, அவங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம், டோன்ட் வரி அப்படிங்கிற மாதிரி அவங்க முக ஸ்டாலினை சமாதானப்படுத்த முடியாதா? இவ்வளவு காங்கிரஸ் பேரியக்கம்னு இவர் சொல்றாரு. அதனுடைய மாநில தலைவராக இருக்கிறாரு. இவர் தன்னுடைய செல்வாக்கையும் தன்னுடைய பதவியினுடைய அந்த அதிகாரத்தையும் பயன்படுத்தி முக ஸ்டாலினை சமாதானப்படுத்திருக்கணுமா வேண்டாமா? இதை எதுக்கு அவர் டெல்லிக்கு எடுத்துட்டு போறாரு? நான் சொல்லமா உங்களுக்கு? முக ஸ்டாலின் அந்த மாதிரி சொல்றதுக்கு சான்ஸே கிடையாது. எல்லாமே பத்திரிகையில வந்திருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இவரே என்ன பண்றாரு, இவருக்கு செல்வ பெருந்தகையை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே கூட ஒட்டிக்கிட்டே இருக்கணும், அவங்க கூட நம்மளுக்கு வணிக உறவுகள்லாம் இருக்கு, அதெல்லாம் பலப்படுத்திக்கணும் அப்படின்னு அவர் பாக்குறாரு. இன்னைக்கு காங்கிரஸ்ல 100ல 90 பேர் விஜய் கூட தான் போகணும்னு ஆசைப்படுறாங்க, அல்லது தனித்து போட்டியிடணும்னு ஆசைப்படுறாங்க. 10% தான் டிஎம்கே கூட போகணும்னு இருக்கிறாங்க. அந்த 10%ல தான் செல்வ பெருந்தகை வராரு.
அப்படி இருக்கும்போது செல்வ பெருந்தகைக்கு இவங்க 2 பேரும் பேசுறது ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. இவங்களை வாயை அடைக்கவும் முடியல. இவங்கெல்லாம் என்ன மாதிரி தலைவர் சார் நீங்களாம்? அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது, மாநில தலைவராக இருக்கும்போது எவ்வளவோ பேரை கட்சியை விட்டு நீக்கினாரு. கட்சிக்கு எதிராக செயல்படுறாங்க, முன்னுக்கு பின் முரணாக பேசுறாங்க, செயல்பாடு சரியில்லை, அவங்களுடைய அவுட்புட் போராது அப்படிங்கிறதுனால எவ்வளவோ பேரை கட்சியிலேருந்து தற்காலிகமாக நீக்கியிருந்தாரு, பெர்மனண்டாக நிரந்தரமாக நீக்கியிருந்தாரு. அண்ணாமலை எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லாமல் அனுபவம் இல்லாத ஒரு ஆளா இருந்து கட்சி தலைமை பதவி வகிச்சிருக்கிறாரு. அவருக்கே இவ்வளவு பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா செல்வ பெருந்தகை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பண்ணணும்? இது வரைக்கும் அவங்க 2 பேருக்கும் நோட்டீஸ் கொடுத்தாரா? கட்சி சொல்லியிருக்குல்ல, கே.சி. வேணுகோபால் சொன்னாரு, மல்லிகார்ஜுன் கார்கே 2 பேரும் சொன்னாங்க, நீங்க டிஎம்கே பத்தி விமர்சனம் பண்ண வேண்டாம், தொகுதி பங்கீடு பத்தியோ இல்லைன்னா ஆட்சி அதிகாரம் பத்தியோ பேச வேண்டாம்னு அவங்க சொன்ன பிறகும் கூட வாயில பூட்டு போட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் பேசுறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நீங்க நோட்டீஸ் கொடுத்தீங்களாயா? அட்லீஸ்ட் ஒரு தலைவருக்கான ஒரு பேசிக் நடவடிக்கை நீங்க எடுத்தீங்களா நான் கேட்கிறேன். அது கூட அவர் எடுக்காம இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் சொன்னாருன்னு பொய் சொல்லிவிட்டு, நான் அப்படிதான் சொல்லுவேன், அவர் உண்மையிலேயே மு.க. ஸ்டாலினுக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு தைரியம் கிடையாது. ஏன் தெரியுமா? தளபதி மேல என்ன சார் அவர் ஆக்ஷன் எடுத்தாரு? ராஜகண்ணப்பன் ராத்திரியா நீ கிளம்பி வா அப்படின்னு சொன்னாரு. நெல்லையில இருந்து புதுக்கோட்டையில இருக்கும்போது அவர் பேசுறாரு. 2 நாளுக்கு அப்புறம் நெல்லைக்கு போறாரு. இந்த ராஜகண்ணப்பனுடைய இந்த பேச்சு உயிரை வாங்குறாங்க, 2 பேர் தான் இருக்கிறாங்க, உசுரை வாங்குறாங்கன்னு சொன்னது பெரிய விஷயமா போச்சு. உடனே ஒரு நெல்லையில இருக்கிறாரு, கூப்பிடுறாங்க, ராத்திரி அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி வராரு. என்னையா ஆக்ஷன் எடுத்தாங்க அவங்க மட்டும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களாம், காங்கிரஸ் கட்சியை ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? காங்கிரஸ் கட்சியை நடத்துறது யாரு? காங்கிரஸ் கட்சி தான் இன்னைக்கு டிஎம்கேக்கு அடிமையா இருக்குது. காங்கிரஸ், அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுக அடிமைன்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, நான் சொல்றேன், காங்கிரஸ் கட்சி தன்னைத்தானே அடிமையாக்கி கொண்டு விட்டது டிஎம்கேக்கு. அதனால்தான் நான் சொல்றேன், இன்னைக்கு டிஎம்கே டெஃபினட்டா தளபதி மேலேயும் ராஜகண்ணப்பன் மேலேயும் நடவடிக்கை எடுக்காத டிஎம்கே நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு எப்படி சார் சொல்லுவாங்க? அதனால்தான் எனக்கு நம்புறதுக்கு கஷ்டமா இருக்குது. கண்டிப்பா நான் சொல்றேன், அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாரு. ஆனா இவரே என்ன பண்றாரு, தன்னுடைய சூழ்ச்சிக்கு இவங்க எதிராக இருக்கிறாங்க, நம்ம காங்கிரஸ் கட்சியை மொத்தமா அடமானம் வச்சுட்டோம், இது எப்படி தொடரணும்னு அவர் ஆசைப்படுறாரு. இதுதான் அவருடைய சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சிக்கு இவங்க தடையா இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இவங்க மேலேயே அவங்க சொன்ன மாதிரி ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிட்டு இவருடைய தலைமைக்கு சொல்றாரு. இதெல்லாம் ஒரு தலைவருக்கு அழகாங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்குது எனக்கு. இவ்வளவுலாம் ஆன பிறகும் கூட டெல்லி ஏன் சைலண்டா இருக்கு சொல்லுங்க பார்க்கட்டும். மல்லிகார்ஜுன் கர்கே போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. மல்லிகார்ஜுன் கர்கே மேல இருந்து கிட்ட இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே இல்லையே. அவர் சைலண்டா தானே இருக்கிறாரு. பாருங்க, 22ஆம் தேதி அவங்க பேச்சுவார்த்தை சொல்றாங்க. எழுதிக்கிங்க நீங்க, 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடக்காது. இன்னைக்கு கே.சி. வேணுகோபால் வந்திருக்கிறாரு. ஏன் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு நல்லாவே தெரியும், 22ஆம் தேதி அவங்க பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவாங்க, நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்கன்னுட்டு. அதனால்தான் அதுக்கு முன்னாலே இன்னைக்கு ராத்திரியா மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு டிசிஷன் எடுக்கும் காங்கிரஸ் தலைமை. எப்படின்னா, டிஎம்கே கூட்டணியில இருக்க வேண்டாம், நம்ம சொந்த தலைமையில கூட்டணி அமைக்கலாம். ஏன்னா அண்ணாமலை பாருங்க, அண்ணாமலை ஒரு அனுபவம் இல்லாத ஒரு தலைவரா இருக்கும்போது கூட தன்னுடைய தலைமையிலேயே ஒரு கூட்டணி அமைச்சாரா இல்லையா? அது நீங்களாம் என்ன சொல்லி கிண்டல் பண்ணுவீங்க? நோட்டா கட்சி அப்படின்பீங்க. நோட்டா கட்சிய 11.24% கொண்டு வந்தாரா இல்லையா? அதே நோட்டா கட்சி மேலேயே ஒரு கூட்டணி பண்ணி 18% கொண்டு காமிச்சாரா இல்லையா? ஒரு அண்ணாமலை செய்யக்கூடியத ஒரு கார்த்தி சிதம்பரமோ மாணிக்கம் தாக்கூரோ ஜோதிமணியோ செய்ய முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? செல்வ பெருந்தகை செய்ய மாட்டார் சார், விடுங்க சார். இவங்கெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்களா? தகுதியானவர்கள் யாருமே இல்லையா காங்கிரஸ்ல? என்ன சார் பேசுறீங்க நீங்க? உண்மையிலேயே காங்கிரஸுக்கு ரோஷம் இருந்ததுன்னு சொன்னா இதுதான் சரியான தருணம், அவங்ககிட்ட இருந்து வெளியில வரணும். அதாவது மேற்கு வங்காளத்துல பாருங்க, அந்த அம்மா வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. மம்தா பானர்ஜி வேண்டாம், நான் உங்களுக்கு கூட்டணி வேண்டாம்னாங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப ரோஷமா போன இதுல என்னாச்சு, அவங்களுடைய பரம வைரியான ஜன்ம எதிரியான கம்யூனிஸ்ட் கட்சிகளோடையே கூட்டணி வச்சாங்க. 0 சீட் வாங்கினாங்க, 4% வாக்குகள் வாங்கினாங்க. இந்த ட்ரிப் அவங்க தனியா நிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க மேற்கு வங்காளத்துல. அதே மாதிரி இங்க நின்றுட்டு போங்கிறேங்கிற நானு.
உங்களுக்கு எப்படியும் பாருங்க, டிஎம்கே கூட நீங்க கூட்டணியில இருந்தாலும் 10-20 இடத்துல ஜெயிப்பீங்களா இருக்கும், 15 இடத்துல ஜெயிப்பீங்களா இருக்கும் தெரியாது. ஆனா இந்த ட்ரிப்பு நீங்க கூட்டணியில இருந்தாலும் உங்களுக்கு டிஎம்கேனுடைய வாக்கு விகிதம் இந்த பக்கம் டிரான்ஸ்பர் ஆகாது, வாக்குகள் டிரான்ஸ்பர் ஆகாது. காங்கிரஸ்காரனுடைய வாக்குகள் டிஎம்கேக்கு டிரான்ஸ்பர் ஆகாதுங்கிறது டிஎம்கே காரனுக்கு தெரியும். டிஎம்கே காரன் என்ன பண்ணுவான், காங்கிரஸ்காரங்க நிக்கிற எல்லா இடத்தையும் பிராக்கெட் போட்டு அவங்கள தோக்கடிக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் டிஎம்கே பண்ண போகுது. அப்படி இருக்கும்போது நீங்க டிஎம்கே கூட்டணியில இருந்தாலும் சரி, விஜய் கூட்டணியில இருந்தாலும் சரி, ஆட்சியை பிடிக்க போறது இல்லை. அட்லீஸ்ட் உங்களுடைய சொந்த கட்சியை வளர்ப்பதற்கான ஒரு நடவடிக்கையா நீங்க ஏன் அதை பார்க்க கூடாது? என்னுடைய கூட்டணி, என்னுடைய தலைமை, என்னுடைய கட்சிகள், அதாவது இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தனி கூட்டணின்னு ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அங்க போய் யார் சேருவாங்க தெரியுமா? தேமுதிக போய் சேர்ந்துக்கும். இந்த ஜவஹீர் உல்லா, தமிமுன் அன்சாரி, எஸ்டிபிஐ, அப்புறமா இஸ்லாமிய தீவிரவாத கட்சிகள், அதெல்லாம் சிலதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து உள்ள சேர்ந்துக்கும். ஏன்னா அவங்களுக்கு காங்கிரஸை கண்டா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களுடைய இந்த தீவிரவாத அஜெண்டாக்களுக்கு காங்கிரஸ் கட்சி தான் ரொம்ப சப்போர்ட் கொடுக்குது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அங்க ஜாயின் பண்ணிடுவாங்க. கூடவே திருமாவளவனே ஜாயின் பண்ணாலும் பண்ணுவார் சார், தெரியாது சார். அப்போ 5 கூட்டணியா ஆகும். அப்படின்னா என்ன ஆகும், யாருக்கு வந்து 30% இருக்குதோ கள நிலவரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு தொகுதியினுடைய வாக்கு குவிப்பின் அடிப்படையின் படி பல இடங்கள்ல வெற்றி பெறவும் வாய்ப்பு இருக்கும் அவங்களுக்கு. அதே சமயம் விஜய் கட்சியில நேற்றுக்கு வரைக்கும் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம், 10,000 ஃபார்ம்ஸ் போட்டுட்டாங்க, விருப்பம் ஒன்று கொடுத்துட்டாங்க. எவ்வளவு திருப்பி வந்திருக்கு? ரொம்ப கம்மியா திருப்பி 40,000. அதாவது ஆன்லைன்ல 40,000, பிசிக்கல் ஃபார்ம்ல 10,000, 50,000த்துல 5,000 கூட அவங்களுக்கு திருப்பி வரல. ஏன்னா அவங்கெல்லாம் நொந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர்கள்லாம் வேலை பண்றது இல்லை. ஏன்னா நீங்கள்லாம் வந்து போட்டி போட முடியாதுங்கிற மாதிரி வந்து ஆனந்த் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுனால. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற அதிருப்தியாளர்கள், விஜய் கட்சி இப்போதைக்கு 10-12% இருக்கு, சில பேர் 15% இருக்குன்னு சொல்றாங்கல்ல வாக்கு விகிதம், அந்த கட்சிக்காரர்கள் காங்கிரஸ் தனியா நினைச்சு சொன்னா உடனே இந்த பக்கம் வருவாங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து டிஎம்கே கூட்டணியிலேருந்து வெளியில வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. இது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. 2வது பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி கண்டிப்பா இன்னைக்கு ராத்திரி என்ன டெசிஷன் எடுப்பாங்க அப்படின்னா, விஜய் கூட போகலாமா அப்படின்னுட்டு. ஏன்னா விஜய் கூட போறதுல அவங்களுக்கு மல்டிபிள் அட்வான்டேஜஸ் இருக்கு. ஒண்ணு பாண்டிச்சேரியை கவர் பண்ணிடலாம், கேரளாவை கவர் பண்ணிடலாம், கர்நாடகாவை கவர் பண்ணலாம், ஆந்திரா பிரதேஷையும் கவர் பண்ணலாம். ஆந்திரால அவங்க ரொம்ப வீக்கு, தெலுங்கானா விட்டுடுங்க, ஆந்திரால அவங்க ரொம்ப ரொம்ப வீக் ஆகி போயிடுது. எப்போ வந்து ஒய்எஸ்ஆர் ரெட்டி தனியா போயிட்டு, ஜெகன்மோகன் ரெட்டி தனியா போயிட்டு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆரம்பிச்சாரோ, அதுக்கப்புறமா அங்க காங்கிரஸ் மொத்தமா காலி. ஸோ ஆந்திர பிரதேஷ்லயும் கூட அவருக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. ஸோ இன்னைக்கு லெவல்ல டிஎம்கே கூட்டணியில இருந்து நீங்க தமிழகத்துல ஆட்சியை பிடிக்க போறது இல்லை, விஜய் கூட்டணியில இருந்தாலும் ஆட்சியை பிடிக்க போறது இல்லை. அட்லீஸ்ட் நீங்க ஒரு 100-150 இடங்கள்ல நின்று போட்டி போட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வாக்கு விகிதம் அதிகமாகாதா? அதை வச்சுக்கிட்டு நீங்க 2029 கட்சியோட பேரம் பேச முடியுமா முடியாதா? மற்ற கூட்டணி கட்சிகளோட பேரம் பேச முடியுமா முடியாதா? 2029 தான் காங்கிரஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட்டே தவிர 2026 இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனா 2026 இம்பார்ட்டன்ட் இல்லை, முக்கியம் இல்லை அப்படின்னாலும் கூட நீங்க வந்து சுயமா ஒரு பரிசோதனை செய்து கொள்ள, புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு இதுதான் சரியான தருணம் அப்படின்னு நான் பார்க்கிறேன். நான் வந்து பல இடங்கள்ல இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் கொஞ்சம் யோசனை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தருது. அதனால காங்கிரஸ் இன்னைக்கு ராத்திரி டிசைட் பண்ணுவாங்க, டிஎம்கே கூட போறதா, தனித்து நிற்கிறதா, அல்லது விஜய் கூட போகிறதா அப்படின்ட்டு. இந்த 3 ஆப்ஷன்ல டிஎம்கே ரூல்ட் அவுட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தனித்து நிற்பதற்கான எல்லா சான்சஸும் இருக்குது, தப்பே கிடையாது. இன்னும் 45-50 நாள் இருக்கு, அதுக்குள்ள வந்து ஒரு கூட்டணின்னு அமைச்சிட்டாங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வந்து ஒட்டிக்கும். நீங்க பலாப்பழத்தை ஓபன் பண்ணாதான் ஈயெல்லாம் வரும். அது மாதிரி இவங்க கூட்டணி அறிவிச்சுட்டாங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வந்து ஒட்டிக்குவாங்க. அப்படி இல்லைன்னா விஜய் கூட போகலாம். விஜய் கூட போகும்போது அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு 150 இடங்கள் உங்களுக்கு கொடுத்துருவாரு, அட்லீஸ்ட் 100 இடங்கள் அவர் கொடுத்துருவாரு. ஏன்னா அவங்க தான் விருப்பம் ஒன்று சமாச்சாரம் சொன்னேனே, அவங்க வந்து இன்னைக்கு ரொம்பவே டவுன் கண்டிஷன்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப் ஆகும். அதே இது 2029 விஜய் கூட இருக்கிற கூட்டணி
காங்கிரஸ் விஜய் கூட்டணி 2029 காங்கிரஸ் கட்சிக்கு இன்னும் அதிகமான இடங்களை பெற்றுத்தரும் வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அடுத்த 3 வருஷத்துல விஜய் கட்சியும் வளரும், உங்களையும் நீங்க வளர்த்துக்கலாம், ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவாவதற்கு எல்லா சான்சஸ் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆட்சியை பிடிக்கணும், மத்தியில ஆட்சியை பிடிக்கணும். தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிப்பீங்களோ மாட்டீங்களோ அது எனக்கு தெரியாது, ஆனா மத்தியில ஆட்சியை பிடிக்கணும். அந்த ஒரு அஜெண்டாவை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்கு இவங்க வந்து விஜய் கூட போறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு நான் பாக்குறேன். தேங்க்யூ. ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.